ஸோ ஆர்டர் பண்ண குர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு அழகாக போய் சேர்ந்தது. ஆனால் பார்த்தா கலர் மாறிடுச்சுங்க. கலர் மாறினதுனால கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க தெரியும்ல, எனக்கு மாற்றி கொடுத்தே ஆகணும்னாங்க. எனக்கா நம்ம ப்ராஃபிட்டு ரூ. 50 தான் வைக்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீசெல்லர்ஸ் ரூ. 50 ப்ராஃபிட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா நல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம ப்ராஃபிட் ஒரு ₹100வோ 150 ருபீஸோ அந்த மாதிரி வைக்க முடியும். ஸோ நம்ம 50 ருபீஸ் தான் வச்சுருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு மாற்றி கொடுத்தே ஆகணுன்ட்டாங்க. நான் டைரக்ட் சூரத்லேருந்து அதை வாங்கி கொடுக்கல. டைரக்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் நான் இருந்தேன். ஸோ அதனால நான் இவங்க கிட்ட சொல்லும் போது இது போல் கலர் மாறி வந்துருச்சுன்னு சொல்லும் போது அவங்க ஓகே மேடம் நோ ப்ராப்ளம் எனக்கு அனுப்ப சொல்லுங்கன்றாங்க. அனுப்ப சொன்னால் ஷிப்பிங் சார்ஜஸ் யார் கொடுக்கறது அப்படின்ட்டு கஸ்டமர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தானே தப்பாக அமிச்சாங்க. இவங்க கிட்ட கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் அனுப்பணுன்ட்டாங்க. அப்புறம் நம்மளோட 50 ரூபாவையும் அவங்களுக்கு கொடுத்து தயவு செய்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. அப்புறமா ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த வேலை நமக்கு வேண்டாம், நம்மளால் முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.